வீடியோவில் HDFC Sky Account எப்படி நம்ம ஆன்லைனில் அதுவும் ஜீரோ அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸில் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற அதுக்கான ஃபுல் ப்ரொசீஜரையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வரும். இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து HDFC Sky அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் ஜீரோ ஓப்பனிங் சார்ஜஸில் நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஜீரோ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 இயருக்கு மட்டும் ஜீரோ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கி ஹோல்ட் பண்ணுவீங்கள, ஸோ அதுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ தான். எந்த ஒரு ரூபீஸும் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி சேல் பண்ணாலும் சரி, அதுக்கான சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபாய் மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்விட்டி, அப்புறம் வந்து F&O, அப்புறம் கரன்சி, காமோடிட்டி, ஸோ இது மாதிரி எல்லா விதமான ஸ்டாக்ஸுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் அதுவும் HDFC Sky அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதே ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்லலாம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போதே ஓப்பனிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 400 ரூபீஸ் 500 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. பட் HDFC Skyயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸும் இல்லாமல் ஜீரோ சார்ஜஸில் நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வரும். இதை ஓப்பன் பண்ணதுமே அடுத்தது இதில் வந்து சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட KYC வெரிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்டேட் வந்து பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை KYC அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட பேன் நம்பர் அப்புறம் என்னோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை KYC அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஃபெச் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீடர்ஸ் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் என்னோட பேர் வருது. உங்களோட டீட்டெயிலை வெரிஃபை பண்ணி உங்களோட நேம் வந்து வரும். வந்ததுக்கப்புறமா ப்ரொசீடர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பேன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்லோடு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 MBக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்லோட் பேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பேன் கார்டு வந்து அப்லோட் ஆகுது. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் அப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து ஷோ ஆகும். இது வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் பண்ணணும். உங்களோட ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இதில் உங்களோட நேம், ஜெண்டர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது உங்களுக்கு வந்து நாமினி வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து அன்டிக்கில் தான் இருக்கும். அன்டிக்கில் இருக்கும்போது இதில் வந்து ஆட் நாமினி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு நாமினி வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் நாமினி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாமினியோட நேமு, என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையுமே கேட்பாங்க. உங்களுக்கு வந்து நாமினி தேவையில்லை அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் நாமினி அப்படிங்கிறது வந்து ஹைட் ஆயிரும். நீங்கள் நாமினி ஆட் பண்ணாமையே அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்தது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து சிங்கிளா இல்லை மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் பர்சனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட ரிலேட்டிவ்ல யாராவது பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கும் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட ப்ரொஃபஷன், நீங்கள் வந்து சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை ஸ்டூடெண்ட்டாக, ஹவுஸ் ஒய்ஃபா, இல்லை பப்ளிக் செக்டராக எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட இன்கம் ரேஞ்ச், ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருமோ அந்த இன்கம் ரேஞ்சை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்டை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இதில் வந்து பேங்கோட நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குதோ அந்த பேங்கோட நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கோட்டாக் பேங்க் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணதுமே அதோட IFSC கோடு வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அதோட IFSC கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோ. IFSC கோடை வந்து என்ட்ரு பண்ணதுமே அந்த பேங்கோட டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிரும். அதோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேங்க்கில் தான் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை பேங்க் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை பேங்க் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரா இல்லை 2 to 3 இயர்ஸா இல்லை 4 year 5 yearsா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 year வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்துட்டு நீங்கள் வந்து எதிலலாம் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து PSNS நான் வந்து ரெண்டையுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து கரன்சி அண்ட் கம்யூனிட்டியில் வந்து ட்ரேட் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதையும் சேர்த்து நீங்கள் வந்து டிக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் இதை வந்து அன்டிக் தான் பண்ணி விட்டுருக்கேன். டிக் பண்ணி விட்டுட்டு ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டிமாட் அக்கௌண்ட்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து பே பண்ணால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஃபீல நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜ் பிளான் டீட்டெயிலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டெலிவரிக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா, அப்படி இல்லைனா 0.1%. இந்த ரெண்டில் எது லோயஸ்ட்டாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டை தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி ட்ரேட் பண்ணுறதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா, அப்படி இல்லைனா 0.1%. இந்த ரெண்டில் எது லோயஸ்ட்டாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சரை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோ காப்பி வந்து பார்த்தீங்கன்னா 2 MBக்கு கீழே இருக்கிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபிசிக்கல் சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்தது சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உங்களோட இமெயில் ஐடி வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டையும் டிக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்மில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஃபில் ஆகிருக்கிறது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபோட்டோஸ் செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்தாலும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபார்மில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு சைன் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சைன் நவ் கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிக் பண்ணி விட்டுட்டேன். இதில் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களோட ஆதார் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சைன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC Sky Demat அக்கௌண்ட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அடுத்தது ஒரு ஃபியூ செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரையோ இல்லை இமெயில் ஐடியோ வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். பட் பாஸ்வேர்டு வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் டேரெக்டாக இதில் வந்து ஃபில் பண்ணாமல் இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் வித் OTP அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அப்படி இல்லைனா இமெயில் ஐடி, அப்படி இல்லைனா கிளைண்ட் ஐடி, இந்த 3ல் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் OTP கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். நான் வந்து மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த OTP என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா
HDFCயோட ஸ்கை அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு எம்பி நம்பரை வந்து கிரியேட் பண்ணணும். இந்த எம்பி நம்பர் வந்து 4 டிஜிட்டில் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். அதே 4 டிஜிட் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்படியே வந்து உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு HDFC ஸ்கை அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் OTP கொடுத்துருங்க. அடுத்தது வந்து நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஒரு பாஸ்வேர்ட் 4 டிஜிட்டில் கிரியேட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான டிமேட் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் ஆயிருச்சு. உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் இப்போ நம்மளோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே 0 தான் இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு ஃபண்டுமே இதில் வந்து ஆட் பண்ணலை. ஸோ அதனால் இது வந்து 0 அப்படின்னு தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். US ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஓப்பனிங் சார்ஜஸும் இல்லாமல் இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வந்து HDFC வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.